ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. பைரவராகிய யாம் மனிதர்களின் நிலை உணர்ந்து எடுத்துரைக்கின்றோம். ஆத்ம ஞான சீடர்கள் எனும் நிலையினை ஏற்போர் யாவரும் பரமாத்மாவின் பேரருளினை பெற்றவர்களே. அகத்திய மகானோடு இணைந்து யாம் இயற்றும் பேரியக்கம் குறித்து அனைவரும் உணருங்கள். அகத்தியரின் ஆத்ம ஞான சீடர்களாக உருமாற வேண்டும் எனில் அன்பு பெருக வேண்டும், ஞானம் பெருக வேண்டும், கருணையும் காருண்ய ஆற்றலுமே பெருகிடல் வேண்டும். 108 மானுட ஆன்மாக்களை தேர்வுறுத்தி பயிற்சிகள் அளித்து ஆன்மாவினை பக்குவமாய் உணரச் செய்வதன் நோக்கம் என்பது பல்வேறு ஆன்மாக்களை அழிவிலிருந்து மீட்கும் பொருட்டே. கால பைரவராகிய எமது பணி என்பது பிரளய காலத்தை உருவாக்குவதாகவே அமைந்துள்ளது. ஆதிசக்தி ஒடுங்கிய நிலையில் பல்வேறு இயக்கங்கள் குன்றுவதனை அனைவருமே உணர வேண்டும். புற வாழ்வினில் அக விழிகள் கொண்டு ஆராய்ந்திடுங்கள். ஆழ்ந்து நோக்கினால் மனிதர்களின் குணநலன்கள் மாறுபட்டிருப்பதனை உணரலாம். பல்வேறு படைப்பு நிலைகள் ஒடுங்கி உள்ளதனையும் உணரலாம். சிவனாரின் ஆட்சி ஓங்கினால் என்ன நிகழும் உணருங்கள். செயற்கையான ஒளி ஒலி அலைகள் ஓங்குவதினால் மானுட உயிர் அணுக்கள் அவற்றையே தங்களது எரிபொருளாக உணவாக ஏற்க துவங்கி உள்ளது. அதன் மூலம் ஆன்ம அணுவானது தனித்து இயங்க துவங்கி உள்ளது. ஆன்மா என்பது 4 ஒளி இழைகளையும் 4 வித கனிம ஆற்றல்களையும் உள்ளடக்கிய ஓர் அணுவாகும். அதனின்று பிரிந்து வெளியேறிய தங்க தாமிர ஆற்றல்கள் மிக்க அணுத்துகள்களே உயிர் எனும் சக்தியாக பிரிந்து செயல்படுகின்றது. உயிர் எனும் அணுவானது ஆன்மாவின் ஓர் அங்கமே. ஆன்மாவானது சரிபாதி ஆற்றலாக பிரிந்து இயங்க துவங்குவதே மானுட பிறவியின் செயல்பாடாக அமைகின்றது. உயிர் அணு என்பது ஆன்மாவிலிருந்து பிரிந்து வெளியேறி தனித்து இயங்குவதன் மூல காரணம் என்பது ஆன்மாவின் தன்மையினையும் இயக்கம் பயணம் போன்ற தன்மைகள் குறித்தும் அறிவதே ஆகும். வெள்ளியும் பாதரசமும் என்றுமே உணர்வற்ற தன்மை மிக்கது. தங்கமும் தாமிரமும் உணர்வுகள் படைத்த சக்தி நிலைகளாகும். பிரிந்து செயல்புரியும் இரு இழைகளும் உயிர் அணுவாக மலர்ந்தாலும் ஆன்மா எனும் வெள்ளி பாதரச தன்மையோடு பூரண தொடர்பு நிலையினை கொண்டிருக்கும். எரிபொருட்களையும் அதனின்றே ஏற்று இயங்கிடும். எனினும் மாய நிலைகள் இப்புவியினிலே பெருகுவதினாலும் அமில கழிவுகள் கூடுவதினாலும் செயற்கையான ஒளி ஒலி இழைகள் உருவாக்கப்படுவதினாலும் உயிர் அணுவானது தனது மூல மைய சக்தியான ஆன்மாவின் தொடர்பினை மெல்ல மெல்ல இழக்கத் துவங்குகின்றது. உயிர் அணுவிற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள தொடர்பு நிலை என்பது எரிபொருட்களை பரிமாற்றம் புரியும் மூல
ஒளி இழைகளே ஆகும். ஓசை என்பது என்றுமே உயிருக்கான உணவாகும். ஆன்மா வழங்கும் ஒளி சக்தியினை ஓசையாக உருமாற்றி ஏற்கும் உயிரணுவானது அவற்றையே உள் மூளை அணுக்களுக்கும் உணவாக அருளுகின்றது. ஆன்மா என்பது ஒளிப்பாலத்தின் உச்சியில் நிலைக்கின்றது. உயிர் அணுவோ உள் மூளையின் மையத்தில் நிலைக்கின்றது. இவற்றிற்கு இடையே தொலைவு அதிகரிப்பதன் மூலமும் புற ஓசைகள் அதிகரிப்பதன் மூலமும் உலகில் வெப்ப சுழல்கள் அதிகரிப்பதன் மூலமும் உயிர் அணுவானது ஆன்மாவிடமிருந்து எரிபொருட்களை ஏற்க இயலாத சூழல்கள் உருவாகின்றன. எனவே புறத்தில் நிலவும் மாய ஒளி அலைகள் எனும் மின்காந்த சக்தியினை ஏற்று உயிரானது இயங்கத் துவங்குகின்றது. இதன் மூலம் நிகழ்வதென்ன? கால பைரவராகிய எமது இரண்டாவது ஒளிக்கரத்தினை பற்றியுள்ள அனைவரும் தெளிவுற வேண்டிய சத்தியம் என்பது யாதெனில், உயிர் அணுவானது ஆன்மாவின் ஆற்றல்களை ஏற்பதில் தடைகள் தோன்றினால் ஆன்ம அணுவானது மெல்ல மெல்ல ஒளி இழை தொடர்புகளை நீக்கிவிடும். உயிர் அணு என்று முழுமையாக ஆன்மாவின் ஒளி தொடர்பிலிருந்து துண்டிக்கப்படுகின்றதோ அத்தருணம் முதல் முழுமையான மாயையில் மூழ்கி செயற்கையான மின்காந்த இழைகளையே உணவாக ஏற்று அரக்கர்களாய் வாழ்ந்திடவே முனையும். அதன் பொருட்டே பலர் மற்ற பிற மானுடர்களையும் மாயையில் மூழ்கிடச் செய்கின்றனர். ஆன்மாவின் தொடர்பினை இழந்தவர்கள் அழிவது உறுதி. எனினும் தான் அழிவதற்குள் பலரையும் ஈர்த்து அழிக்கவே உயிர் அணு முனைந்துவிடும். ஆதிசக்தியானவர் சிவனாரின் பிணைப்பிலிருந்து விலகினால் பெரும் நாச விளைவுகளை இப்புவியினில் உருவாக்கிடுவார் என்பதன் பொருள் யாது? ஆன்மாவின் ஒளி தொடர்பினை இழந்திட்ட உயிர் அணுக்கள் இப்புவியினில் சிதறி அழிவுறும். சிறைப்பட்ட ஆத்ம கருக்களும் புவியில் சிதறும். இதன் மூலம் பெரும் வெப்ப அலைகள் உருவாகும். அதன் பொருட்டே பூமி எனும் நிலமும் நீரும் அதிர்வுகளை ஏற்று பிரளயங்களை உருவாக்கத் துவங்கிவிடும். ஞானம் என்பது நிகழ்வினை உணர்ந்து அழிவிலிருந்து மீள்வதற்கும் பிற ஆன்மாக்களின் அழிவுகளை தடுப்பதற்குமே அருளப்படுகின்றது என்பதனை ஆழமாய் உணருங்கள். உணர்வு நிலைகள் ஓங்கிட ஆசிகளை பொழிகின்றேன்.